71 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோனே வெயிட் எதுவுமே நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணல. ஏன்னா, இன்னைக்கு தம்பி வந்து அப்ராட் கிளம்புறாங்க. ஸோ மார்னிங்கே அவருக்கு ஃப்ளைட்டு. அதனால ஒரு 6:00 போலயே நானு, அம்மா, தம்பி அண்ட் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு சென்ட் ஆஃப்லாம் பண்ணிட்டு, ஸோ ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பசிச்சுதா ஏன்னா மார்னிங்கே நாங்க வேக்கப் பண்ணனால, அங்க வந்து அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நான் வந்து ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் காஃபியும், அது கூட சாம்பார் வடையும் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் நான் எதுவுமே சாப்பிடல. ஜஸ்ட் காஃபி மட்டும் நான் எடுத்திருந்தேன். தென் வீட்டுக்கு ஆட்டோல வரும்போது தான் அம்மா கேட்டாங்க, மெரினா பீச் போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு பஸ் இருக்கு. ஸ்டில் அவங்க நேத்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க மெரினா பீச் போணும்னு சொல்லி. சரி நேத்து நமக்காக சவுகார்பேட் வந்தாங்க. நம்ம இன்னைக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே நாங்க வந்து கிளம்பிட்டோம் மெரினா பீச்சுக்கு. ஸோ வீட்டுக்கு போனோனே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நேத்து சவுகார்பேட்லேருந்து ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது கூட வந்து பொமோகிரானேட்டும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். தென் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நான் சென்னையில என்னைய நம்பி 2 பேர் வாராங்க. ஆக்சுவலி யாருமே வரல. நானு, அம்மா, என்னோட மாமியார் 3 பேர் மட்டும் தான் போனோம். எனக்கே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா, என்ன நம்பி 2 பேர நான் கூட்டிட்டு போறேன். எனக்கே சென்னை அதிகமா தெரியாது. எப்படியோ நாங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில கிளம்பிட்டோம். ஸோ அகைன் வந்து ஆட்டோ, ட்ரெயின், பஸ் எல்லாம் மாறி ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. என்னோட ஏரியாலருந்து நாங்க வந்து மெரினா பீச் போறதுக்கு. நாங்க போம்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 ஆயிடுச்சு. செம்ம பசி. ஸோ வந்து எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு ஷாப்லயே நாங்க வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி மீல் சாப்பிடுற பிளான்ல தான் வந்தோம். ஃபிஷ் கறிலாம் வச்சு. பட் எங்களுக்கு வந்து கடை எதுவுமே ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஸோ அங்க வந்து ஒரு கடை இருந்துச்சு. இது ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். அங்க வந்து நூடுல்ஸ் அண்ட் வந்து ரைஸ் எடுத்துட்டோம். ஸோ எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்குறோம். அங்க ஒரு மீல் ஷாப் இருந்துச்சு. சுந்தரிக்கா கடையே இருந்துச்சு. ஐயய்யோ! மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபீல் பண்ணோம். தென் கொஞ்ச நேரம் நல்லா கடல்லாம் நனஞ்சுட்டு, அங்க இருக்க மெமோரியல்ஸ்லாம் பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ ஜெயலலிதா அம்மாவோடது, எம்ஜிஆரோடது, அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி சாரோடது, பேரறிஞர் அண்ணா சாரோடது எல்லாருமே பார்த்தோம். பட் டைம் சுத்தமா இல்ல. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 ஆயிடுச்சு. அம்மாக்கு 1 ஹவர்ல பஸ்ஸு. ஸோ கடகடன்னு கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு டின்னர் மட்டும் வாங்கி குடுத்துட்டு அவங்கள அனுப்பியாச்சு. தென் வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஸ்பெஷலா எதுவுமே செஞ்சு சாப்பிட மைண்டே இல்ல. ஸோ மார்னிங் வந்து வீட்ல பண்ண அந்த லெமன் ரைஸும், சிக்கன் கிரேவியும் இருந்துச்சு. சாரி எக் கிரேவி இருந்துச்சு. ஸோ அதையே நான் வந்து நைட்டு கொஞ்சமா எடுத்தேன். டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓவரால் லாஸ்ட் 2 டேஸும் வந்து என்னால டயட் சுத்தமா மெயின்டெயின் பண்ண முடியல. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே விட்டுட்டேன். என்னால பண்ணவே முடியல. கண்டிப்பா எனக்கு வெயிட் கூடியிருக்கும். பட் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் குறைச்சுருவேன். எனக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. ஸோ இந்த 2 டேஸ் இப்படிதான் போச்சு. நாளைலருந்து ப்ராப்பர் டயட்ல என்னை பார்ப்பீங்க. ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.